இயேசு ஏன் ஒரு வெறுக்கப்பட்ட துரோகியை தனது உற்ற நண்பராக தேர்ந்தெடுத்தார்? மத்தேயு ஒரு வரி வசூலிப்பவன், தங்கத்திற்காக தன் சொந்த மக்களை காட்டிக் கொடுத்த ஒரு ரோமானிய முகவர். தன் அண்டை வீட்டாருக்கு அவன் வெறும் திருடன் மட்டுமல்ல, அவன் ஒரு துரோகி. அவர்களை ஒடுக்கிய எதிரிக்கு எரிபொருளாக அவர்களின் இரத்தத்தையும் வியர்வையையும் அறுவடை செய்தான். அவர் நாணய குவியல்களுடன் தன் சாவடியில் அமர்ந்திருந்தார், ஆனால் முற்றிலும் தனிமையில் வாழ்ந்தார். ஒரு பிற்பகலில் இயேசு நேராக அவரை நோக்கி நடந்தார். கூட்டம் ஒரு சாபத்தை எதிர்பார்த்தது, ஆனால் இயேசு சாதாரணமாக மத்தேயு உறைந்து போனார். பிறகு எழுந்து தன் செல்வத்தை என்றென்றும் விட்டு விலகினார். விமர்சகர்கள் இயேசு ஏன் அப்படிப்பட்டவர்களுடன் உண்டார் என கேட்டபோது அவர் பதிலளித்தார், ஆரோக்கியமானவர்களுக்கு மருத்துவர் தேவையில்லை, ஆனால் நோயாளிகளுக்கு தான் தேவை. மத்தேயு தன் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களிடமிருந்து பறித்துக் கொண்டே இருந்தார். இப்போது ராஜாவின் கதையை உலகிற்கு சொல்வதில் தன் வாழ்நாளை செலவிடுவார். இயேசு இலவசமாக அளித்த இரண்டாவது வாய்ப்பை தன் பணத்தால் வாங்க முடியாது என்பதை அவர் உணர்ந்தார். உங்கள் கடந்த காலம் கடவுள் சுத்தம் செய்ய முடியாத அளவுக்கு அழுக்கானது என்று நினைத்தால் அவர் தேடி வந்த நபர் நீங்கள்தான்.